District Court and Taluka Court Officiation Notification and Massage Notification second page CV நேற்று நடந்து முடிந்தது. அது எப்படி நடந்தது, அதில் ஆப்சன்டிஸ்லாம் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சென்னை அந்த செகண்ட் ஃப்ளோரில் அந்த ஆடிட்டோரியம் பில்டிங்கில் பார்த்திங்கன்னா அந்த CV அப்படின்றது கண்டக்ட் பண்ணாங்க. இதில் வந்து நேற்று 15ஆம் தேதியில் பார்த்திங்கன்னா 250 பேர் CV அட்டன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. 250 பேருக்கு மார்னிங் 9:30 AM ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் இழுபறியான சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப டிலே பண்ணி கொண்டு போனாங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக அந்த டேட்டில் ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் மார்னிங்கே ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது. வழக்கம் போல் ஒரு 5 போர்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த 5 போர்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போர்டுக்குமே 30 பேர். அப்போ 5 போர்டுக்கு பார்த்தோம்னா 5 × 30 150 நபர்களை, அதாவது 150 நபர்களை ஃபஸ்ட்டு முடிச்சுருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கூட ஒரு 12 மணிக்கு மேலே கூட அதே 5 போர்டில் 20 பேரை விட்டோம்னா கூட நான் 5 20 100 பேர், அப்போ மொத்தம் 250 பேரை முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அவங்க வந்து CVயை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் காலைல ஸ்டார்ட் பண்ணதே பார்த்திங்கன்னா 9:30க்கு 9:45 இப்படி ஸ்டார்ட் பண்ணாலுமே ரொம்ப டிலே ஆகி போயிட்டு இருந்திருக்கு. சரி, ஓகே. இங்கே வந்து ஆப்சன்டிஸும் பார்த்திங்கன்னா இங்கேயும் இருந்திருக்கு. அது எவ்வளோ பேரும் பார்த்திங்கன்னா இப்போ காலையில் போனது ஒரு 30 பேர் அப்படி போயிருக்காங்க. அப்படின்னா அந்த 30 பேரில் அப்ராக்சிமேட்டாக ஒவ்வொரு போர்ட்லேயுமே ஏறக்குறைய ஒரு 5 நபர்கள் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. எவ்வளோ பேர்? 5 நபர்கள் ஒரு ஆவரேஜாக ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. இது இந்த மார்னிங் நடந்த பேஜிலேயே. அப்புறம் அந்த பேலன்ஸு அந்த 5 போர்ட்லேயும் 20 பேரை கூப்பிடணும் பார்த்தீங்களா, லஞ்சுக்கு அப்புறமும் அந்த மார்னிங் 30 பேரே திரும்ப ஓடி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு மேலே தான் திரும்ப அந்த செகண்ட் பேஜாக அந்த 20 நபர்களாக விட்டுருக்காங்க. அந்த 5 போர்டுலேயுமே கிட்டத்தட்ட முடிய ஒரு 6-6:30 மணி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் நாள்னால கொஞ்சம் மார்னிங்லேருந்து கொஞ்சம் 12 மணி வரை 1 மணி வரை கொஞ்சம் ஸ்லோவாக போயிருந்துருக்கு. லஞ்சுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஸ்பீடாக குயிக்காக ப்ராசஸை கொஞ்சம் கொண்டு போனாங்க அப்படின்ற மாதிரி அட்டன் பண்ணவங்க சொல்கிறாங்க. சரி, மார்னிங் ஆப்சன்டிஸ் இப்படி அந்தளவு இருந்துச்சு. ஒரு போர்டுக்கு ஒரு 30 பேர் போனதில் 5 பேர் ஆப்சண்ட்னா அப்போ 5 போர்டில் சேர்த்தோம்னா எவ்வளோ பேர் வருது? 25 பேர் ஆப்சண்ட் அப்ராக்சிமேட்டாக ஆகியிருக்காங்க. சரி, மதியம் ஒரு 3 மணிக்கு மேலே எப்படி ஆப்சண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போர்ட்லேயும் 20 பேர் விடுறாங்க வச்சுக்கோங்களேன். மொத்தம் 5 பேர் 100 பேர் போயிடுவாங்களா? அதில் மதியம் ஒவ்வொரு போர்ட்லேயுமே ஒரு 4 பேர் அப்ராக்சிமேட்டாக ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. அப்போ 5 போர்டுக்கு பார்க்கும்போது 4 × 5 20 பேர் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. அப்போ டோட்டலாக மார்னிங்கு அப்புறம் ஆஃப்டர்நூன் 3 மணிக்கு மேலே கணக்கு போட்டு பார்க்கும்போது 25 + 20 ஓவராலாக பார்த்திங்கன்னா நேற்றைய டேட்டில் ஓவராலாக மொத்தமாக ஒரு 45 பேர் அப்ராக்சிமேட்டாக ஆப்சண்ட் அப்படின்றது ஆகியிருக்காங்க. அதாவது 250 பேரில் 45 பேரோ இல்லை 50 பேரோ ஆப்சண்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் எந்த அளவில் இருந்தது பார்த்திங்கன்னா இந்த ஜோனல் வைஸ் கண்டக்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, லிபரலாக நடந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதே லிபரல் தன்மையில் தான் சென்னையில் நேற்று நடந்தது. அதே தன்மையில் தான் நடந்தது. ஒவ்வொரு ஆளுக்கும் பார்த்திங்கன்னா அந்த 5 to 10 மினிட்ஸ் தான் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி இருந்துமே அந்த 5 to 10 மினிட்ஸ் எடுத்தாலுமே அடுத்த நபர்களை கூப்பிட்றதுக்கு இடையில் அவங்க ஏதோ கிராஸ் செக் ஒன்ஸ் பண்ணுறதுக்காக டைம் கொஞ்சம் எடுத்திருக்காங்க. அதனால கொஞ்சம் டிலே ஆகியிருக்கு அப்படின்றத நேற்று CV அட்டன் பண்ணவங்க நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனல் வைஸ் அட்டன் பண்ணதுலேயே வர முடியாதவங்க, அதான் அந்த குறுஞ்செய்தி வரணும்னா கூட நீங்கள் கிளம்பி வாங்க சென்னைக்கு அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரியுமே ஜோனல் வைஸ் அட்டன் பண்ணாமல் ஆப்சன்டிஸ் ஆனவங்க நிறையா பேர் அங்கே போகலை. சென்னைக்கு நேற்று நடந்த CVக்கு நிறையா பேர் போகலை அப்படின்ற தகவலுமே கிடச்சிருக்கு. ஆனால் இதுலேயும் ஒரு விஷயமாக, அதாவது இந்த ஜோனல் வைஸ் நடத்துறதில் ஆப்சண்ட் ஆனதில் ஒரு சிலர் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி சென்னைக்கு நேற்று போயிருக்காங்க ஒரு சிலர் அப்படின்ற ஒரு தகவலுமே கிடைச்சது. தகவல் எங்கேருந்து கிடைச்சது? இந்த CV அட்டன் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க விசாரித்தவங்க அக்கம் பக்கத்தில் அவங்க கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு போட்டு சொல்கிறேன். இன்றைக்கி 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 243 நபர்கள் CV அட்டன் பண்ணணும். இந்த மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா CV வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. எவ்வளோ பேர் ஆப்சன்டிஸ், அதோட தன்மைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்மவர்கள் அங்கே வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிச்சு சொல்லுவாங்க. அதையும் முடிஞ்சால் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நன்றி.